நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஒரு தலைப்பாக எடுத்திருக்கக்கூடியது என்னன்னா, நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்படக்கூடிய குரல் மீண்டும் மீண்டும் ஓங்கி ஒலிக்கும் எதிர்க்கட்சிகள். இது பத்தி ரொம்ப விரிவா கலந்துரையாட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர்கள். மக்களவை உறுப்பினர் திமுகவில் இருந்து அருண் நேரு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஆர் சச்சிதானந்த மக்களவை உறுப்பினர் அவரும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இரண்டு சிறப்பு விருந்தினர்களும் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். செந்தில்வேல் சார் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க, ஊடகவியலாளர். அதை தாண்டி திராவிடர் கழகத்திலிருந்து முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஜூம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் திமுகவிலிருந்து அருண் நேரு அவர்கள்ட்ட போகலாம். இப்படி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. எப்ஸ்டீன் கோப்புகள் சொல்லப்படுற எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா முன்னாள் ராணுவ அதிகாரி எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய பெயர் 4 Stars of Destiny. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் ஆத்தென்டிகேட்டடா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் வைக்கிறேன். அதை பத்தி பேசல அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அங்க மக்களவையில என்ன நடந்தது, என்ன மாதிரியான போக்கு மக்களவையில இருக்கு? வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி வாசகர்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு காலையில அண்ணன் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அவர் நேஷனல் செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்பு கீழே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப ஒரு உதாரணம் சரியில்லாத உதாரணமா இருக்கு. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதை நான் உண்மைங்கிறத தாண்டி இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அந்த விஷயத்த என்ன நடந்ததுன்னு சொன்னா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நம்ம பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் வர வேண்டாம் என்கிற எண்ணத்துலதான் நான் இங்க சொல்றேன். யாரையும் தவறு சொல்லணும்ங்கிற இடத்துல இல்லைன்னு அவரு ஒரு வார்த்தைகளை சொல்ல விரும்புறார். ஆனா சபாநாயகர் அவர்கள் இந்த பப்ளிஷ் பண்ண புக்குக்கே பர்மிஷன் இன்னும் கொடுக்கல. பப்ளிஷே ஆகாத ஒரு புத்தகத்தை நீங்க எப்படி வெளியில எடுத்து சொல்லலாம்? மத்தவங்களுக்கும் அது ஒரு படிச்சு சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அது ரூல்ஸ் படி அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கே கொடுக்குறேன், நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கூட நீங்க பதில் சொல்ல விடுங்க. நான் பதில் சொல்லணும். இந்த தேசிய பாதுகாப்பு மட்டும் இல்லாம விவசாயம் இருக்கு, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் இருக்கு, அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் என்னோட உரையில இருக்கு அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கு எந்த ஒரு முன்னுதாரணம், ஒரு சென்டென்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாவே இந்த மாதிரி ராணுவம் அப்படின்னு சொன்னாவே கூச்சல் அமளி இருந்து அவரை பேச விடாம தடுக்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்களே ஒழிய அவர் கேட்கிற கேள்விக்கோ இல்ல அவர் சொல்ல வர விஷயத்துக்கோ கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அமளியிலேயே இருந்தாங்க. இருக்கிறது மட்டும் இல்லாம பேச ஆரம்பிச்ச உடனே சபை ஒத்தி வைக்க இருந்தாங்க. எதிர்கட்சிகள்லாம் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எங்க எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க. அவர் ஜனாதிபதி உரைக்கு அவருக்கு தான் முன்னுரிமை இருக்கு பதில் சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் தான் மித்தவங்களுக்கு வரணும். அதுதான் மரபு. அந்த மரபை கூட பின்பற்ற விடாம அமளியில ஈடுபட்டு ஒவ்வொரு தடவையும் தள்ளி போய் கடைசி வரைக்கும் இந்த உண்மை நிலைக்கணும்னா நான் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியும் அவங்க கேட்காம இன்னைக்கும் சபை ஒத்தி வச்சிருக்காங்க. சார், நாளைக்கு மாலை பிரதமர் பேச இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த 18 மணி நேர விவாதத்துல ப்ரொடக்டிவா என்ன விவாதம் நடந்தது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம பேச விடாம தடுக்கிறாங்க பாஜக நீங்க சொல்றீங்க. இங்க பிரதமர் மோடி மௌனம் காக்குறாருன்னா நாளைக்கு மாலை பேசக்கூடிய நேரத்துல அந்த மௌனத்தை கலைப்பாரா? அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துலதான் அவங்க இருக்காங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்ல விட்டுருக்காங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களை. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்துல 4 வார்த்தைகள். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் கூட சொன்னாங்க, 3 வார்த்தை. சைனான்னு சொன்னாங்க, அவங்க இருந்த ஆர்மி ஜெனரல் போன் பண்ணேன்னு சொன்னாங்க, யாருக்கு போன் பண்ணேன்னு சொன்னாங்க, எவ்வளவு நேரத்துல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் வார்த்தைகள் மட்டும் தான் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மித்தவங்களையும் பேச விடல, மித்த கட்சியும் எடுத்துட்டு வந்த விஷயத்தையும் பேச விடாம நாளைக்கு கடைசி வரைக்கும் அவர் போய் பேசாத ஒரு உரைக்கு, எதிர்கட்சிகள் பேசாம அந்த விஷயத்தை எழுப்பாம இருக்க உரைக்கு எப்படி பிரதமர் பதில் சொல்வாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தமோ ஒரு மரபோ இல்லாம ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு மேலோங்கி இருக்கு. செந்தில்வேல் சார், உங்ககிட்ட நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம் 18 மணி நேரம் நாங்க ஒரு விஷயத்தை எடுத்து விவாதிக்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா 2 நாளுமே அடுத்தடுத்து முடக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்படுது. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு ஜனநாயகம் ஒரு நல்ல ப்ரொடக்டிவா செயல்படுதா, இல்ல என்ன நடக்குதுங்க நாடாளுமன்றத்துல? நான் முதல்ல கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களின் நன்றி சொல்றேன். நான் இன்னைக்கு இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்தியா முழுவதும் இன்றைக்கு இது விவாத பொருளாக இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அதை எனவே கலைஞர் தொலைக்காட்சியை செய்வது எனக்கு மகிழ்ச்சி.
இன்றைக்கி நாடே பேராபத்தில் இருக்குது. 3 முக்கியமான விடயங்கள் இன்றைக்கி. ஒன்று, ஒரு கோப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய மின்னஞ்சல்கள், அது வந்து அமெரிக்க நீதிமன்றம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. சுருக்கமாக நேர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். யார் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சிறார்களை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒருவர். சின்ன குழந்தைகளை, ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி கடத்துவது, அவர்கள் வந்து பாலியல் தொழில்களில் ஈடுபடுத்துவது. அந்த சிறு குழந்தைகளை 13 வயது 14 வயது 15 வயது ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், இவர்களோடு அவர்களை வந்து பாலியல் ரீதியாக அவர்களை வந்து சித்திரவதைக்குள்ளாக்குவது. இந்த வேலையை பண்ணுற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இந்த ஜெஃப்ரி. அமெரிக்க அதிபர், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அடையாளம் காணப்பட்டார். இது ஒரு கட்டத்தில் இவர் இப்படி சிறுமிகளை கொடுமைப்படுத்துகிறார் என்று ஒரு சிறுமி வெளியில் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மசாஜ் செய்கிறதுக்காக அந்த சிறுமியை கூட்டு போகிற இடத்துல அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இது வெளியில் வருது. அமெரிக்காவே பேரதிர்ச்சிக்குள்ளாகிறது. இவர் கைது செய்யப்படுகிறார். அப்புறம் சில ஆண்டுகளில் இவருக்கு வந்து விடுதலை கிடைக்கிறது. திருப்பியும் அமெரிக்காவில் இது ஒரு புதாகரமான பிரச்சனையாகி ஏராளமான பேர் புகார் அளித்து இவர் வந்து சிறைக்கு தள்ளப்படுகிறார். சிறைக்கு தள்ளப்பட்டவர் 2019 மர்மமான முறையில் இறந்தும் போகிறார் சிறைக்குள்ளே. இவர் எப்படி இறந்தார்னே யாருக்கும் தெரியல. தற்கொலை செய்து கொண்டார் என்றும் வழக்கம் முடிச்சிட்டாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதுக்கெல்லாம் சிசிடிவி இருக்கும், அது எதுவும் வெளியில் வரல. இப்போ நீதிமன்றத்துக்கு போது அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவருடைய கோப்புகளை வெளியிட விடுங்க, இந்த ஃபைல்ஸை மின்னஞ்சல்கள் எல்லாம் வெளியில் விடுங்கன்னு சொல்லின பொழுது ஏராளமான மின்னஞ்சல்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை அமெரிக்க நீதிமன்றமே வெளியிடுது. அப்படி வெளியிடப்பட்ட மின்னஞ்சல்களில் பல உலக நாடுகளினுடைய தலைவர்கள் பெயர் இருக்குது, இந்தியாவில் பல தொழிலதிபர்களுடைய பெயர் இருக்குது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெயர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இது இன்னைக்கு நாட்டே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து. ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய மின்னஞ்சலில் ஏன் நம்முடைய இந்திய பிரதமருடைய பெயர் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் எழுப்ப முற்படுகிறது. இதற்கு பதிலளிப்பதற்கு பாஜக தயாராக இல்லை. ஒன்று, அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இஸ்ரேலுக்கு பயணம் செய்தபோது, பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணம் செய்தபோது அங்கே வந்து அமெரிக்க அதிபரின் விருப்பத்திற்கு இணங்க அவர் பாடி ஆடினார், அதனால் சில ஆதாயங்கள் கிடைத்தன அப்படின்னு அந்த மின்னஞ்சல் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இன்றைக்கு தினமணி ஏடு, தினமணியினுடைய நம்முடைய ஆன்லைன் எடிஷனில் 3 கேள்விகளை காங்கிரஸ் முன்வைப்பதாக சொல்லியிருக்காங்க. எதுவுமே நம்முடைய கருத்தில், நான் எல்லாத்தையும் அத்தன்டிக்காக யார் சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். பிரதமர் நரேந்திர மோடி எப்ஸ்டீனிடமிருந்து என்ன மாதிரியான ஆலோசனைகளை பெற்றார்? 2, மோடியின் இஸ்ரேல் பயணத்தின் மூலம் ட்ரம்புக்கு என்ன நன்மை கிடைத்தது? 3, அது பலனளித்தது என்று எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருக்கிறார், அதன் பொருள் என்ன? இந்த 3க்கும் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும்னு கேட்குறார். இந்த நிமிடம் நாம் பேசுகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் ட்விட்டரில் போய் செக் பண்ணுறேன். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்னமும் தன்னை பாஜக உறுப்பினர் தான் போட்டிருக்காரு. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் செக் பண்ணேன். இப்போ பாஜகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் சாமி சொல்கிறாரு, எப்ஸ்டீன் ஸ்கேண்டல் வில் இம்ப்ளிகேட் சர்டன் இந்தியன் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சம் கரண்ட் எம்பிஸ். வில் மோடி கவர்மெண்ட் ஆர்டர் எ காம்ப்ரஹென்சிவ் இன்கொயரின்னு கேட்குறாரு. ஏங்க ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய மின்னஞ்சல்ல மோடி பெயர் விடுச்சு இடம் பெற்றிருக்குன்னு யார் கேட்குறா? அவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு கேட்குறாரு. இது வருதுங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அதுக்காக சொல்கிறேன், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விவகாரம் வெளியில் வருகிறது, அப்படியே கையோட இன்னொரு செய்தி வருகிறது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக தனித்தனியாக மக்கள் முடிவுக்கு நான் விட்டுறேன். மோடி சொல்கிறார், ட்ரம்பின் தலைமை முக்கியமானது, உலக அமைதி, நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தலைமை முக்கியமானதுன்னு சொல்கிறார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் வரி, நமக்கு ட்ரம்ப் போட்ட வரி 50%, அதை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கொஞ்சம் குறைச்சிருக்கிறார், 18% ஆக்கியிருக்கிறார். இதை மட்டும்தான் ஊடகங்கள் பேசுகின்றன. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு வரியை 0% ஆக்கிட்டோன்னு அவர் சொல்கிறார். யாரு? ட்ரம்ப். இந்த நிமிடம் வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. 45 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்வதற்கு, எங்கேருந்து அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்வதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வெளியாகுது. இதுக்கெல்லாம் மத்தியில் நம்முடைய முகுந்த் நரவணை, நம்முடைய மேஜர் ஜெனரல், முன்னாள் இராணுவ அதிகாரி, அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படலை. அதில் சில பக்கங்கள் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தை உலுக்கி இருக்கின்றன. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சீன இராணுவம் படையெடுத்து வருகிறது இந்தியாவை நோக்கி, குறிப்பாக நம்முடைய கைலாஷ் மலைப்பகுதியில் முன்னேறி வருகிறார்கள். நான் ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் போடுறேன், எல்லாருக்கும் கேட்குறேன், யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை.
இராணுவம் நெருங்கிவிட்டது. இறுதியாக மோடி அவர்கள் ஒன்று சொல்றார், இதில் நீங்க என்ன முடிவு செய்யணுங்களோ நீங்களே செஞ்சுங்க என்று சொல்லுகிறார். சீனா இராணுவத்தை நகர்த்திட்டு வருது. இது குறித்து இந்த மாதிரியான சிக்கலான தருணத்தில் ஒரு பிரதமர், முடிவெடுக்க வேண்டிய பிரதமர் எந்த முடிவுகளையும் எடுக்காமல் அவர் அந்த முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இராணுவத்திடம், அதுவும் நீண்ட நேரத்திற்கு பிறகு இந்த பதிலை சொன்னார். நான் ஒரு சூடான உருளைக்கிழங்கை கையில் வச்சிருக்கிற ஒரு மனநிலையில் இருந்தேன், நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. இதை நாடாளுமன்றத்தில் வாசித்து காட்ட முற்படுகிறார் ராகுல் காந்தி. இன்றைக்கி நாடாளுமன்ற பிரச்சனை காரணம் தான். ராகுல் காந்தி எந்திரிச்சு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்கிறார். சபாநாயகர் நோ அப்படிங்கிறார், பேசிடாதீங்கிறார். ஹோம் மினிஸ்டர்ங்கிறார், நோ அப்படின்ட்டாரு. ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஒன்று பண்ணுவோம், நான் என்ன பேசணும் நீங்களே எழுதி கொடுங்க ஐயா, நான் அதை பேசுகிறேங்கிறார். இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் எவ்வளவு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் என்பதற்கு இது சுருக்கமான என்னுடைய வாதமாக நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தம் சார் இணையம் வாயிலாக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையும் சரி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற சில விவாதங்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பயனளிக்கிற வகையில இருக்கும். அந்த வகையில மக்கள் அதிகமா எதிர்பார்த்து காத்திருக்கிறது, நம்மளுக்காக ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு விஷயம் நல்லா விவாதிக்கப்படுமா, நம்மளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் அங்க எம்பிஸ்லாம் போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தொடர்ந்து முடக்கம், பேசப்பட வேண்டிய பொருட்கள் பேச விடாமல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய முதல் பார்வை? அதாவது குறிப்பா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. 2014 அப்புறம் நீங்க அதுக்கு முன்னால 100ல இருந்து 120 நாள் வரைக்கும் நடந்துகிட்டு வந்த நாடாளுமன்றம் 2014 பிறகு ஆவரேஜ் 70க்கு வந்துச்சு. அது குறிப்பா 2020 கொரோனா காலத்துல 33, அதுதான் குறைவு. 2024 42 நாள் தான் நடந்திருக்கு. 2025 65 நாள் நடந்திருக்கு. 70 தாண்டி நடந்ததுங்கிறது பாஜகவினுடைய ஆட்சியில 70 நாளை தாண்டி இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பாராளுமன்றம் நடைபெறல. ஆகவே நடைபெறுகிற நாளே குறைவாக நடைபெறுகிற போது அதுல குறிப்பாக விவாதம் என்பது ஒரு ஆளும் கட்சி முன்மொழிகிற விஷயத்தின் மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கான நேரத்தை தான் கூடுதலா ஒதுக்கீடு பண்ணணும். அதுதான் ஜனநாயகமா இருக்கும். ஒரு அரசு ஆளுங்கட்சி முன்மொழிகிற போது அதற்கு உரிய முறையில எதிர்கட்சி ஜனநாயக ரீதியாக விவாதிப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதும், அதற்கப்புறம் அதுக்கு இறுதியா நீங்க அவங்க அதை இறுதிப்படுத்தி சம்மப் பண்ணுகிற போது அவங்க அதுக்குரிய விளக்கங்களை சொல்லி இதான் ஜனநாயகத்தினுடைய உயர்ந்தபட்ச அம்சம். இது தொடர்ந்து பாஜகவினுடைய ஆட்சியில் மீறப்படுது. நாட்களுடைய எண்ணிக்கையே குறைவாகத்தான் இருக்கு. நீங்க குறிப்பா என்னன்னா சபாநாயகரே நீங்க என்னன்னா ஒரு ஒற்றை தலைமையாக தான் சபாநாயகர் செயல்படுகிறார். துணை சபாநாயகர் என்ற ஒரு பொறுப்புக்கான தேர்தல் கூட 2014 பிறகு இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. துணை சபாநாயகரே கிடையாது மக்களவையில. ஆகவே அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுவதையோ நாடாளுமன்ற நடைமுறைகளை பின்பற்றுவதிலையோ அவங்க ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்காங்க. குறிப்பா என்னன்னா லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ங்கிறது நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்ங்கிறது மிக முக்கியமான பொறுப்பு. நீங்க நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நீங்க ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது அது எதிர்கட்சி தலைவருடைய மிக முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவராக எதிர்கட்சி தலைவர் செயல்படுவதற்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அரசாங்க முக்கியமான விவாதங்களை எல்லாம் அவர் தான் துவக்கி வைக்கணும். என்னன்னா இந்த விவாதம் கூட என்னன்னா ஒதுக்கப்பட்ட நேரம் 18 மணி நேரம். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் 2 நாளா தன்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கான போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் நடத்த முடியலைங்கிற ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள ஏற்பட்டிருக்குங்கிறது ரொம்ப கவலைக்குரியது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகுதான் மற்றவங்க பேசணும். இது ஆளுங்கட்சி தரப்புல சர்பானந்த சோனோவால் அமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. அதை வழிமொழிந்து தேஜஸ்வி சூர்யா இந்த 2 பேரும் என்ன வேணாலும் பேசலாம்னு அனுமதி கொடுத்தாங்க. இதுல எந்த குறுக்கீடும் கிடையாது. ஆனா எதிர்கட்சி தலைவர் பேச எழுந்த உடனேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் எந்திரிக்கிறாரு, உள்துறை அமைச்சர் எந்திரிக்கிறாரு, பாஜகவினுடைய பல்வேறு உறுப்பினர்கள் தடாலடியாக எந்திரிச்சு குறுக்கீடு பண்றாங்க. இவங்க குறுக்கீடு பண்ணது கூட தவறுன்னு சொல்லல. ஆனா என்னன்னா என்ன சொல்ல வர்றாங்க, எதிர்கட்சியினர் என்ன சொல்ல வர்றாங்க,
சொன்னது தவறா இருந்தா கூட இவர் பிரதமர் தானே ரிப்ளை பண்ண போறாரு, ரிப்ளை பண்ணிட்டு போங்க. பேசவே அனுமதிக்கலைன்னா இது நாடாளுமன்ற ஜனநாயகம்ங்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கே வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா இந்த நாட்டுல மற்ற உறுப்பினர்கள் எவ்வாறு பேசுவது, மக்கள் எல்லாம் பேச முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுவதோ குரல் கொடுப்பதோ கூட இந்த ஆட்சியில் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கே பேச வாய்ப்பு இல்லைன்னா ஏன் எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு போராட்டம் நடத்தினா போராடிய உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. சார், அவைத்தலைவர் பேசும்போது ரிப்பீட்டடா நான் அவருக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி தான் கொடுக்குறேன், ஆனா அவர் அதை பேசாம வேற பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படி வேற பேசினாரு எதிர்க்கட்சி தலைவர்? எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட மாதிரி நம்முடைய ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் எழுதிய 4 Stars of Destiny என்ற ஒரு புத்தகம். நீங்க இந்த புத்தகம் வந்து தடை செய்யப்பட்ட புத்தகம்லாம் இவங்க எங்க எந்த இடத்துலயும் இல்லை. நீங்க இப்ப போய் பாருங்க, அமேசான்ல வந்து அது அதனுடைய விலை உட்பட குறிப்பிட்டிருக்கு, ஆனா ஸ்டாக் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே இது எந்த இடத்துல தடையே பண்ணியிருந்தா கூட அதுல ஒரு விஷயம் உண்மையான விஷயமா இருக்குமா என்பதை கிளாரிஃபை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு ராணுவத்தினுடைய ஜெனரல் ஒரு குறிப்பிடுறாரு, நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு குறிப்பிடுறாரு, ராணுவ அமைச்சர் மீது, பிரதமர் மீது, ராணுவத்தினுடைய உயர் தலைமை மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஒரு சீனாவில் இருந்து ஒரு படை இந்தியனுடைய எல்லைக்குள்ள பூந்து வர்றாங்க. பூந்து வர்ற நேரத்துல இதை நாங்க என்ன செய்யறது, அதை எப்படி எதிர்கொள்வது, நாங்க ஃபயர் பண்ணலாமா என்ற டைரக்ஷன் அவங்க எதிர்பார்த்து கேட்கிறப்ப மௌனம் தான் அவருக்கு விடையா கிடைக்குது. கடைசியா வந்து என்னன்னா அவங்க அந்த எல்லையெல்லாம் தாண்டி உள்ள வந்த பிறகு உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுங்கன்னு ஒரு பிரதமர் தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா ஏன் அப்படி அனுமதிச்சாங்க என்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல. நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆகவே இதுல உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அவரு அது வந்து அந்த அங்கீகரிக்கப்படாத புஸ்தகமா கூட இருந்துட்டு போகுது. இப்படி ஒரு செய்தி நான் படிச்சிருக்கிறேன், இது சம்பந்தமா என்ன சொல்லுங்கன்னா நீங்க பிரதமர் சொல்றப்ப பதில் சொல்லிட்டு போக வேண்டியது. இதை பேசவே அனுமதிக்க மாட்டேன், இந்த வாயே திறக்கக்கூடாது. நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நாட்டினுடைய பிரதமரும் ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பா இருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கும் கூட பாத்தீங்களா, சிந்தூர் ஆபரேஷன் யாரு நம்ம துவக்கணும், முடிச்சு வச்சது யாரு? நம்ம முடிச்சு வைக்கல, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் முடிச்சு வைக்கிறார். இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இது ஏன்னு கேள்வி கேட்டா கேள்வியை கேட்கக்கூடாது. ட்ரம்ப்புடைய பெயரையே கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே உச்சரிக்கல. நீங்க வந்து இந்திய பொருட்கள் மீது வரி விதித்த போது ட்ரம்ப்புடைய பெயரை கூட உச்சரிக்கல. நீங்க வந்து அந்த காமர்ஸ் மினிஸ்டர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலும் சரி, இந்தியாவினுடைய பிரதமரோ எந்த அமைச்சரும் ட்ரம்ப் என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த அரசினுடைய கொள்கை என்ன, வெளிநாட்டு கொள்கை என்ன, நம்ம பாதுகாப்பு சம்பந்தமான கொள்கை என்ன, வணிக சம்பந்தமான கொள்கை என்ன, நம்முடைய நாட்டுடைய இறையாண்மை என்பது கேள்விக்குறிக்காது. இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் நம்ம பெருமையா பேசிக்கிறோம். ஆனா ஏன் இப்படிப்பட்ட பயம் நம்முடைய ஆட்சியாளர்கள் மத்தியில, ஆட்சிக்கு தலைமை தாங்குவோர் மத்தியில ஏன் இப்படிப்பட்ட பயம் ஏற்படுது? இதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணுமா இல்லையா? எதிர்கட்சி உறுப்பினர்களோ எதிர்கட்சி தலைவரோ இதுல உண்மை என்னதான் நினைக்கிறீங்க, நீங்க மக்களுக்கு சொல்லுங்க என்று நாடாளுமன்றத்தில் கேட்காம எங்கதான் கேட்க முடியும்? வேற எங்கேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்டாலும் இவர்கள் பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இங்க வந்து நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க வந்து உண்மை வெளிவரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய தடுக்கிற நோக்கம். என்னன்னா ஏதோ நடந்திருக்கு, பிறகு நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு செய்தி போயிருக்கு. இப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப எதுக்கு இப்ப நீங்க வந்து இந்த விஷயத்துல பேசவே விடல? இப்ப நீங்க வந்து 2 நாள் ஓடி போச்சு, நாளைக்கு விவாதம் பண்ணி நாளைக்கு சாயந்தரம் அவர் வந்து பதிலுரை பண்ணணும். நாட்டுடைய பிரதமர் பதிலுரை கொடுக்கணும். இல்ல 2 விவாதம் வந்து பேசியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் குரலையே கேட்காம எப்படி பதில் சொல்ல போறாருங்கிறது கேள்வி. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நம்ம கிட்ட அரங்கில் இருக்கக்கூடிய முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கிட்ட போயிடலாம் சார். இப்போ வந்து நம்ம விருந்தினர்கள் 3 பேருமே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா, ராகுல் காந்தி ஒரு கேள்வியை கேட்க போறார், அது ஆத்தென்டிகேட்டடா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வைக்க போறாரு. ஆனா அந்த கேள்வி ஆரம்பிக்கும் போதே தடுக்கப்படுது. இதுல உங்களுடைய முதல் பார்வை. இதை தாண்டி இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கை மற்ற நாடுகள்கிட்ட எப்படி இருக்கு? இதுல ட்ரம்ப் கார்டு அதிகமா பயன்படுத்தப்படுதா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய
நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறார். அதுவும் அவராக தனிப்பட்ட முறையில் பேசுவதல்ல, அது ஒரு தீர்மானத்தின் மீது ஒரு பிரச்சனையின் மீது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அந்த தகுதியோடு கருத்து முன்வைக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு உரிய மரியாதைக்குரியவர், அந்தஸ்துக்குரியவர், அதற்கான அனைத்து தகுதி உரியவர். அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு முயலுகின்ற போது தடுக்கப்படுகிறார் என்பதை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் சிறப்பாக பதிவு செய்தார். எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கிறது. ஆக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாடாளுமன்றத்தில் அவருடைய அந்த வாய்ப்பும் உரிமையும் மறுக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்போ இதற்கு பேரே நாடாளுமன்றம். பாராளுமன்றம் தமிழில் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றம் நாட்டை ஆளுகின்ற மன்றம். அது நாட்டினுடைய எல்லைக்கு ஆபத்து என்கின்ற போது நாட்டை விட்டுட்டு அப்புறம் என்ன மன்றம் இருக்க போகுது? நாட்டுடைய எல்லைக்கு ஆபத்து. அந்த ஆபத்து குறித்து சொன்னவர் ஒன்றும் வெளிநாட்டுக்காரர் அல்ல, இந்தியாவினுடைய இராணுவ தளபதி சொல்லுகிறார். இராணுவ தளபதி வெறுமனே சொல்லவில்லை, பிரதமருக்கு சொல்லுகிறார், இராணுவ அமைச்சருக்கு சொல்லுகிறார். என்ன செய்யணும்னு உத்தரவு போடுங்கிறார். நாங்கள் ரெடி, உத்தரவு போடுங்கிறார். நாட்டை காக்க இராணுவம் தயாராக இருக்கிறது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஏன் பொறுமையாக இருந்தார்கள், ஏன் தாமதித்தார்கள்? சரி, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு நூலை எழுதுகிறார், சுயசரிதை. அதில் குறிப்பிடுறார். அந்த நூலே வெளியிடப்படவில்லை என சொல்லுகிறார். நம்முடைய கேரள நாடாளுமன்ற உறுப்பினர் அது வெளியிடப்பட்டிருக்கிறது அல்லது அது விலையும் குறிக்கப்பட்டு வெளியிடுறாங்க, வெளியிடாமலே இருக்காங்க. ஒரு புத்தகம் இப்படி எழுதியிருக்காங்கல்ல, அவர் தவறாக எழுதினாக்கா அவர் மீது நடவடிக்கை எடு, அவரே பிடிச்சி உள்ளே போடு. ஒரு இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் தவறாக எழுத முடியுமா? விசாரணை வை. நாட்டை ஆளுவதற்கு இவர் தகுதி படைத்தவராக இருக்கக்கூடியவர் அதில் வேகமாக இருக்குன்னா, உண்மையை சொன்னதுக்காக வேண்டி எதிர்க்கட்சி தலைவர் மீது அங்கே உரிமையை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல போகிறார்? நான் எழுதுனேன்னு சொல்லலை, என் கட்சி சார்பான்னு சொல்லலை. இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குதே, அதை கரவன்கிற ஒரு ஆங்கில இதழில் கட்டுரை வந்திருக்குதே, ஒரு பத்திரிக்கை அதை கட்டுரையை ஆக்கியிருக்குதே, அதை நான் உனக்கு நேராக படித்து காட்டுறேங்கிறார். நீங்களே தர்றேன் படிச்சுக்கங்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறார். இவ்வளோத்திற்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர் டிஷர்ட் போடுவதா, கோட்டு போடுவதா, சூட்டு போடுவதான்னு கவலைப்படக்கூடியவர்கள், அவர் போடுற சட்டைக்கு எவ்வளோ கவலைப்படுறவருங்க. அவருடைய வாதத்தை சட்டை செய்ய வேண்டாமா? நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பாக கரவனே அங்கே ஒரு புத்தகத்தில் கருத்தை பதிவு செய்கிறார். நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து, சீனா நம்முடைய எல்லைக்குள் வந்து விட்டது என்று. நரவனே கவலைப்படுகிறார். ஆளுகின்ற பிரதமர் வெறுமனே இருக்கிறாரு. நியாயமா? அதை சுட்டி காமிக்கிறப்போ ஏன் பயப்படணும்? நீங்கள் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லலாமே. காலந்தாழ்ந்தாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? இப்போ என்ன கெட்டு போச்சுப்பா, திரும்ப நடவடிக்கை எடுங்க, ஒத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஐயா சித்திரவேல் அவர்கள் சிறப்பாக சொன்னார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு ட்ரம்ப் யார்? நான் ஓட்டு போட்டது ட்ரம்ப்புக்கா? இந்த நாட்டுக்கு பிரதமர் ட்ரம்ப்பா? யார் பிரதமர்? நாடாளுமன்றத்துக்கு ட்ரம்ப் உட்கார முடியுமா? கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர் பிரதமர். ஆனால் ட்ரம்ப் நினச்சா எதை முடியும்னா ஊடுருவல். நீங்கள் எதிலெல்லாம் ஊடுருவல் பாருங்கள். எல்லைக்குள்ளே ஊடுருவிட்டாங்க. அது இராணுவ தளபதியை சொல்கிறார். வர்த்தகத்துக்குள்ளே ஊடுருவிட்டாங்க, நீதித்துறைக்குள்ளே ஊடுருறாங்க, புலனாய்வுத்துறைக்குள்ளே ஊடுருவுறாங்க, இடிக்குள்ளே ஊடுருவுறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே ஊடுருவுறாங்க. இது ஆள்ற வேலை பார்க்குறாங்களா, ஊடுருவுற வேலை பார்க்குறாங்களா? ஊடுருவலை தடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இவங்களே பைபாஸில் ஊடுருவிக்கிட்டு இருக்காங்களே. இது நாட்டை காப்பதல்ல, இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, இந்திய துணைக்கண்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு சவால். எனவே வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் வெறுமனே இப்படி செய்கின்ற காரியத்தை தான் நரவனே சிறப்பாக தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற செய்திக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த கருத்து மிகச் சிறப்பாக பிரதிபலிக்க வாய்ப்பளிக்க வேண்டும். வாய்ப்பளிக்காமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். அது மக்கள் மத்தியிலே வருகின்ற தேர்தலில் ஈடுபடும். தொடர்ந்து அந்த வாய்ப்பு அவர்களுக்கு பதில் சொல்லும், அவர்களுக்கு பாடம் போகட்டும்.
திமுக மக்களவை உறுப்பினர் அருண் சார் கிட்ட தான் முதல் கேள்வி போக போறோம். சார், இப்போ வந்து என்னன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நம்ம எல்லாருமே அதிகமா பேசினது யூஎஸ் டாரிஃப் பத்தி, அமெரிக்காவுடைய வர்த்தக அந்த வரிகளை பத்தி ரொம்ப அதிகமா பேசணும். இப்போ உடனடியா பார்த்தோம்னா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்துல ஒரு கையெழுத்தாயிருக்கு. அதை பத்தின ஒரு முழு தகவலும் நம்மளுக்கு வரல. இதுல அதிகமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்க, அதை தாண்டி நிறைய தொழில் நிறுவனங்கள் அப்படின்றத KC வேணுகோபால் பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டீல் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிதான் நமக்கு தெரியுது. நம்ம அரசாங்கம் நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த விஷயத்த சொல்லல. அதுக்குண்டான கேள்வியும் வந்து எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க. எங்க நம்ம மக்களுக்கு நீங்க தானே சொல்லணும், வெளியில இருந்து ஜனாதிபதி சொல்றாரு, அப்ப நீங்க போய் சரணடைஞ்சிட்டீங்களா அவங்கள்ட்ட அப்படிங்கிற கேள்விக்கும் இன்னும் பதில் கிடையாது. 18% அப்படின்னு 18% அவங்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த 18% பாத்தீங்கன்னா மித்த நாடோட நம்மளுக்கு கம்மின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அது நியாயமோ அநியாயமோ, அது வந்து சிறு குறு தொழிலை வந்து பாதிக்குமோ, இல்ல நம்ம வந்து மத்த நாடுகளோட நம்மளோட பொருளோட விலை ஜாஸ்தி ஆகுங்கிற அந்த பிரச்சனையை பத்தி அவங்க இன்னும் பேசியிருக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய நாடுகள் கூட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் இவங்க வந்து கடந்த 8 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய நாடுகளோட இவங்க செஞ்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் செய்யறதோட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வேலை வாய்ப்பு பெருகணும், நம்மளோட ஃபாரெக்ஸ் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு டாலர் ரிசர்வ் நமக்கு வந்து அது நல்லா இருக்கணும். அது நீங்க எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைனஸ்ல தான் இருக்கோம். அதாவது நம்ம உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு டாலர் கொடுக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஆக மொத்தம் இவங்க கடந்த 8 வருஷத்துல சைன் பண்ண எந்த ஒப்பந்தமுமே வந்து நாட்டுக்கு பலன் இல்லாம தான் இருக்கு. அதே மாதிரியும் இந்த தடவையும் ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்ன மாதிரி நமக்கு இது மைனஸா தான் இருக்கே ஒழிய அதுக்கு உண்டான ஒரு காரணிகளை எதுக்கோசரம் ஒத்துக்கிட்டீங்க, ஏன் 18%? நாட்டோட GST கூட கம்மியா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம பொருளை வெளியே அனுப்பும் 18% வரி கட்டி அனுப்பணுமாமா. அப்ப நம்ம ஊருக்குள்ளார விற்கிற விலையோட வெளியூர்ல விலை அதிகமா இருந்தா நம்ம பொருளை எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு சாதாரண கேள்விக்கு கூட அவங்கள்ட்ட வந்து பதில் இல்லாதது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இந்த சிறு குறு தொழிலை எப்படி இவங்க நடத்த போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்கு. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் சார். செந்தில்வேல் சார், இப்போ என்னன்னா, அதிகாரப்பூர்வமா இந்திய நாட்டின் ஒரு இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய இரு தரப்பு நாடு, ஒரு பைலேட்டரல் ரிலேஷன். இந்த இடத்துல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது அந்த நாட்டினுடைய பிரதமர் தான் தெரியப்படுத்தணும். அதையும் தெரியப்படுத்தல, அதிகாரப்பூர்வமா இல்லை. நம்ம ஒரு எக்ஸ் தளத்தின் மூலமாக அமெரிக்க அதிபரினுடைய பதிவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில இருக்கா இந்தியா? அதுதான் அதோட கொடுமையான செய்தி ஒன்று சொல்கிறேன். ரஷ்யாவுடன் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம், அதை நிறுத்த சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார். அதை நிறுத்தினீங்கன்னா வரியை குறைப்பேன்னு சொல்கிறார். இப்போ வரியை குறைச்சிட்டு அவர் தான் அறிவிக்கிறார், நம்ம சொல்லலை. அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் என்னன்னு, ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெயை இறக்குமதியை நிறுத்துவதற்கும் இந்தியா உறுதியளித்திருக்கிறது. சொல்றது யாரு? ட்ரம்ப் சொல்றாரு. நமக்கு சொல்றாரு நம்ம உறுதி அளிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இனிமேல் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்றாரு. சரி, ரஷ்யா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அந்த மாதிரி வந்து புதின் இன்னைக்கு சொல்லியிருக்கார் ரஷ்ய அதிபர், ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போவதாக வெளியாகும் தகவல் குறித்து இந்திய அரசிடமிருந்து எங்களுக்கு எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லைங்கிறாரு புதின். இப்போ ரஷ்யாவுக்கு நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம சொல்லலை. பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்தியா நிறுத்திடுச்சுங்கிறாரு. இந்த நாட்டில் சுயமரியாதை உள்ள ஒவ்வொரு இந்தியனும் கேட்குறோம், ஐயா கேட்ட மாதிரி தான், எங்களுக்கு யார் அதிபர், எங்களுக்கு யார் பிரதமர்? சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் பேசுங்க சார். நான் என்ன சொல்கிறேன், மோடி ட்ரம்ப்பை கண்டிக்கணுமா இல்லையா? என்ன சார் நினச்சிட்டீங்க, நான் ரஷ்யாவோட எல்லாம் நான் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதெல்லாம் நிறுத்தலாம் சார் சொல்லணும்ல. அப்போது நீ ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்காத அப்படின்னு மோடிக்கு வந்து அமெரிக்கா சொல்லுதுன்னா அதையே நீங்கள் கேட்கணும். ஏன்னா ரஷ்யா குறைந்த விலைக்கு தருகிறது. அப்போ குறைந்த விலைக்கு வாங்கி மக்களுக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்கலாம்ல? இல்லை, கொடுக்கல. குறைஞ்ச விலைக்கு வாங்கினீங்க, அதனுடைய ஆதாயம் திருப்பி அதானிக்கு அம்பானிக்கு தான் போச்சு, மக்களுக்கு வரல. இப்போ அதையும் நிறுத்த சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நிறுத்திட்டீங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இது என்ன நடக்குது? சரி, இது இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு. சத்யபால் மாலிக் ஆளுநர் புல்வாமா தாக்குதலின் போது சொன்னார், நான் எவ்வளவோ சொன்னேன், பாதுகாப்பை பலப்படுத்துங்க,
மர்மமான சில நடமாட்டங்கள் உணரப்படுகிறது, சில மர்ம வாகனங்கள் இருக்கின்றன, அது இதெல்லாம் நான் சொன்னேன். இவ்வளவு வீரர்களை ஒரே நேரத்தில் சாலை மார்க்கமாக எடுத்துகிட்டு போக வேண்டாம், வான் வழியாக நமக்கு அவங்கள வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவோன்னு சொன்னேன். எங்களுக்கு வான் வழியாக அவர்களை அழைத்து செல்வதற்கு தேவையான எந்த வசதிகளையும் அரசு செய்து தரலை. 40க்கும் மேற்பட்ட நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு பலியான பிறகு சத்யபால் மாலிக் சொல்கிறார், நான் உடனே மோடியை தொடர்பு கொள்ள முடியல, அவர் வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்தார், இதை பெருசுப்படுத்தாத இதை விட்டுருன்னு அவர் சொன்னாருன்னு சத்யபால் மாலிக் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு விட்டீங்க, அவர் வீட்டுக்கு இந்த ஏஜென்சி ஒன்றிய அரசுடைய சில முகமைகள் போச்சு. யார் இதுவரைக்கும் அதை பற்றி பேசியிருக்கா? யார் அதை பற்றி ஏதாவது கவலைப்பட்டிருக்கோமா? சீனா ஊடுருவி கிராமங்களை கெட்டிட்டான் நம்ம இந்தியாவுக்குள்ளேன்னு சொல்லி புகைப்பட ஆதாரங்களோடு வெளியில் வந்துச்சு. ஒரு வார்த்தை இல்லைனாலும் நம்ம பிரதமர் சொல்லலை. பாகிஸ்தான் மீது நம்ம வந்து தாக்குதல் நடத்துகிறோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களின் மீது நாங்கள் வந்து துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னார் மோடி. ட்ரம்ப் ஒரு 25 வாட்டி சொல்லியிருப்பாருங்க, நான் சொன்னேன் போகிற நிறுத்தலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன், போகிற நிறுத்திட்டார்ல மோடிங்கிறார். ஒரு இந்தியனாக இது எனக்கு எவ்வளவு பெரிய வேதனையை தருது தெரியுமா சார்? பாகிஸ்தான் என்னுடைய நாட்டின் மீது அத்துமீறி பயங்கரவாத தாக்குதலை நடத்துகிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் மீது போரை தொடுக்க வேண்டிய உரிமை இந்தியாவுக்கு இருக்கிறது. அதை அமெரிக்க அதிபர் சொல்லி நான் ஏன் நிறுத்தணும்? என் நாட்டிற்குடைய பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அது. அப்போ நீங்கள் அதை நிறுத்துறதா அடிக்கிறதாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? என் தேசத்தின் பிரதமர் முடிவு செய்யணும், என் நாடு முடிவு செய்யணும். அதையும் அமெரிக்க அதிபர் சொல்றாரு, நான் தான் சொன்னேன், இவர் நிப்பாட்டிட்டாருங்கிறாரு. இதுவரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை பிரதமர், நான் இந்த அவையில் நான் சொல்றேங்க ஐயா, அதிரடி அன்பழகன் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொன்னார், நீங்க சொன்னா உடனே அவர் என்ன செய்வார்? நான் அப்படி ஒரு கருத்தையே சொல்லலை, தோழர் சொல்வது தவறு மறுப்பாங்க. ஐயா அருண் இருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் இருக்கிறாங்க, 2 பேரும் நாடாளுமன்றத்தில் பேசாத ஒன்று பேசினதான் நான் இங்கே சொல்றேன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? இது தவறான தகவல், இதை நாங்கள் மறுக்கிறோம், ஆதாரம் இருந்தால் தர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ஒரு பிரதமர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் தூக்கி போட்டிருக்கிறாரு. ஒரு வார்த்தை அமெரிக்க அதிபர் சொல்லுவது முற்றிலும் உண்மைக்கு புறமானது, தவறான தகவல், இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? அப்போ ரஷ்யாவுடனான வர்த்தகமாக இருக்கட்டும், அமெரிக்காவுடனான வர்த்தகமாக இருக்கட்டும், பாகிஸ்தான் மீதான தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் குறித்து தான் முடிவெடுத்ததாக அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார். இந்த நாட்டினுடைய பிரதமர் இதற்கு மௌனம் காக்கிறார். இதை விட கொடுமை, இதை பற்றி எதிர்க்கட்சிகள் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நான் இன்னொன்று இந்த சிந்தனை களத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்? எதற்காக? நியாயத்தை கேட்டதுக்கா? அப்போ நீங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு அங்கே என்ன தான் வேலை? இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறார், சார் நீங்கள் வேணால் எழுதி கொடுங்க நான் வாசிக்கிறேங்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, வெக்கமே இல்லாமல் எழுதி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, எழுதி கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. அப்போ நாடாளுமன்றம் எதற்கு இருக்கிறது? நீங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு கூட அங்கே அனுமதி இல்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணவே மாட்டார், ஹோம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ண மாட்டார், எதையும் கேட்கக்கூடாது. சரி, ஊடகங்கள் ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபைல், ஜெஃப்ரி என்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ், இந்த பக்கம் வந்து நம்முடைய முன்னாள் இராணுவ தலைமை தளபதியினுடைய புத்தகம், இந்த மாதிரி மிக இந்தியாவே ஒழுக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் அத்தனையும் இதை எவ்வளோ பெரிய விவாத பொருளாக மாற்றியிருக்கும். ஆனால் அத்தனை ஊடகங்களும் அமைதியாக இருக்கின்றன. அப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் ஒடுக்கப்படுகிறார்கள், ஊடகங்களும் இதை பற்றி பேசாமல் மௌனிக்கப்படுகிறார்கள். ஜனநாயகத்திற்கே ஒரு பேராபத்தான சூழலுக்கு இந்தியாவை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறதா எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சச்சிதானந்தம் சார் கிட்ட தான் இந்த கேள்வி போகிறோம். சார், இப்போ வந்து இந்தியா அமெரிக்கா அப்படின்ற இடையில இருக்கக்கூடிய ஒரு அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றத தாண்டி இந்தியாவுக்குள்ளேயே அமெரிக்க அதிபர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க விருந்தினர்கள் பேசும்போது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படாம தடுக்கப்படுது. அதை தாண்டி எதை பேச வேண்டுமோ அதை பேசவே விடுறது இல்லை. அமெரிக்க அதிபரின் ட்ரம்பினுடைய அந்த ஊடுருவல் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையும் சரி, அவருடைய அந்த ஒரு எல்லாரையும் உள்ள தலைமையா இதை தான் செய்யணும் அப்படின்ற வகுக்கப்படக்கூடிய யுத்திகள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இருக்குதா? அதாவது அவங்க
என்னன்னா நாடாளுமன்றத்துக்கு தெரியாம பல நடவடிக்கைகளை அவங்க பிரதமர் என்ற முறையில், நாடாளுமன்றம் கூடாத நேரத்துல பிரதமர், அமைச்சர்கள், அமைச்சரவை முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருந்தாலும் கூட நாடாளுமன்றம் கூடக்கூடிய நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்காமல் இத்தகைய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதுங்கிறது, ஏன்னா இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கடந்த காலத்துல இங்க பேசியிருக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு முன்னால பேசியிருக்கோம். ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பு சம்பந்தமா பேசியிருக்கோம். அப்ப பேசுறப்ப கூட பிரதமர் அதுக்கு பதிலளிக்கணும்னு சொன்னப்ப கூட அன்னைக்கு வந்து காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லே பண்ணார். நம்முடைய பார்லிமெண்ட்ல முன்னால வந்து பண்ணாரு. அப்படி அவரு பண்றப்ப என்னன்னா, இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எதிர்கொள்வோம் அப்படிதான் சொன்னாங்களே தவிர, இப்ப இந்த பட்ஜெட்ல கூட அதை பற்றி அதெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்தியாவுடைய தொழில்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்ள போறோம் என்ற கேள்விக்கு கூட அதுல விடை இல்லை பட்ஜெட்ல, அப்படிங்கறத நம்ம பேச போறோம். அது பட்ஜெட்டுடைய விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. 2ஆம் தேதி அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம்னு 3 நாள் பயணத்துக்கு போறாரு. இவர் போனோன்னா இந்திய பிரதமரும் அவரும் தொலைபேசியில உரையாடுறாங்க. இவருக்கு நன்றி சொல்றாரு, இவர் அவருக்கு நன்றி சொல்றாரு. ஒப்பந்தம் என்னன்னா, நீங்க வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்திக் கொள்வதாகவும், வெனிசுலாவினுடைய கச்சா எண்ணெயை பெறுவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் பேசுறாரு. வெனிசுலாங்கிறது ஒரு தனி நாடு. வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த நாட்டின் மீது அத்துமீறி ஒரு படையெடுப்பு நடத்தி அந்த நாட்டுடைய அதிபரை கைது செய்து அங்க ஒரு ஜனநாயக விரோதமாக சர்வதேச சட்டங்களை எல்லாம் மீறி நடந்து கொண்டவர் தான் அங்க அமெரிக்காவினுடைய அதிபர். இன்னைக்கு வந்து வெனிசுலாவுக்கு ஒப்பந்தம் போறதுக்கு இவர் யாரு? வெனிசுலாங்கிறது ஒரு நாடு, இந்தியாங்கிறத விட இந்திய நாடும் வெனிசுலாங்கிற நாடும் ஒப்பந்தம் போட்டு போகுது. தேவையை ஒட்டி ஒப்பந்தம் போட்டு போறது. ரஷ்யாவினுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு இவர் யாரு? ரஷ்யாவோடு நீங்க கச்சா எண்ணெய் மட்டும் இல்லையே, பல வர்த்தகங்கள் நமக்கு இந்தியாவோடு தொடர்பு இருக்கு. இந்தியாவினுடைய பல்வேறு தொழில்கள் இதுல எல்லாம் ரஷ்யாவினுடைய இன்னைக்கு வந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அட்டாமிக் எனர்ஜியில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ரஷ்யாவும் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கோம் உலகத்துல. இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜிங்கிறது அமெரிக்காவுக்கு, ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அமெரிக்கா கிட்ட கூட அது இல்லை அணுசக்தி துறையில. ஆகவே நம்ம இண்டிஜினஸா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த துறையை கூட கார்பரேட்டுகளை ஒப்படைக்கிறதுக்கு ஆனா ஏற்பாட்டை வந்து அவங்க செய்யறாங்க. பல நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை டெண்டர் கால்ஃபர் பண்ணி இங்க வந்து அணுசக்தி துறையில முதலீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் இவங்க எல்லாமே பண்றாங்க. இது எல்லாமே என்னன்னா இந்திய மக்களுடைய நலன்களுக்காக அவங்க செய்யறது இல்லை. முழுக்க முழுக்க இது வந்து கார்பரேட்டுகளுடைய நலன்களுக்காக தான் செய்யறாங்க. இந்திய மக்களின் நலன்களுக்காக எதுவுமே செய்யல, கார்ப்பரேட்களின் நலன்களுக்காக தான் தொடர்ந்து செயல்படுறாங்க ஒன்றிய அரசு அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. நிறைவு பார்வையா அதிரடி அன்பழகன் சட்ட போயிடலாம் சார். இப்போ வந்து என்னன்னா, இந்தியா அமெரிக்கா அப்படின்றது தொடர்ந்து பேசிட்டோம். நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன் வந்து இந்தியா இந்த ஒரு ஒப்பந்தத்தை, வர்த்தக ஒப்பந்தத்தை இவ்வளவு அமைதியா அமெரிக்காவோட மேற்கொள்ளணும்? என்ன காரணம் இருக்கும்? இதே கேள்விதான் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரும் கேட்கிறார். இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி, இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி டெப்டி பிரதமராக இருக்கிறார். இந்தியாவுக்கு பிரதமராக ட்ரம்ப் இருக்கிறார் தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னாக்க முடிவெல்லாம் அவர் எடுப்பார், அவர் சொல்வதை இவர் அறிவிப்பார். அப்படி தானே தெரியுது. இந்தியாவோட வர்த்தகத்தை பற்றி அவர் கவலையிடுவது, அமெரிக்கா அண்ணன் நாடாக இருக்கிறது. அமெரிக்கா வர்த்தகத்தில் அவர்கள் லாபம் பெற பார்க்கிறார்கள். அங்கே வெனிசுலா என்பதை பிடித்து வைத்து கொண்டு அதில் என்ன வாங்குங்கிறாங்க. அங்கே ரஷ்யாவுக்கு போகக்கூடாது, நான் சொல்கிறதை கேளுங்கிறாங்க. இந்தியாவுடைய முடிவை அவர் அறிவிக்கிறார். இந்தியா எப்போ வந்து என்ன செய்யணும்னு ட்ரம்ப் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அமெரிக்கா ஆட்டம் போடுகிறது, 56 இஞ்சி அடங்கி கிடக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். இந்த அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் இவ்வளோ வர்றதுக்கும் சும்மா அவங்க செய்ய முடியாது. அதாவது அவங்க வந்து தேவையில்லாமல் லாபம் இல்லாமல் செய்யப்பட்டார். அமெரிக்கா எப்போதுமே உலகை ஆள துடிக்கக்கூடிய நாடு, அண்ணன் நாடு. அவர்களுக்கு எப்போதுமே லாபத்தை பார்ப்பாங்க, அமெரிக்க ஆளுமையை பார்ப்பாங்க. அமெரிக்காவின் காலனியாக இந்தியா வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். அவர் ஆசைப்படுறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாமா?
அவர் கவலைப்படாதப்போ எடுத்து சொல்லக்கூடிய வாதம் வைக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பளிப்பதும் மக்களுக்கு விளக்கம் சொல்வதும் அவருடைய கடமை அல்லவா? அதை விட்டுட்டு இந்தியா எக்கேடு கேட்டாலும் போகட்டும், எல்லாம் அழிஞ்சு போகட்டும் என்று அவர் வெறுமனே இருப்பதும், யார் நாட்டினுடைய இராணுவ தளபதி சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நான் அமெரிக்காவுடைய அதிபர் சொல்வதான் கேட்பேன் என்று சொன்னால் இந்தியாவிற்கு அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணம், அவர் இந்திய அரசியல் சட்டத்தின் பால் ஏற்றுக்கொண்ட உறுதி, அவர் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம், அந்த உறுதி இருக்கு பாருங்க, அந்த உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுகிறார். அவரே குற்றம் சுமத்த வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார். எனவே இந்த அரங்கத்தினுடைய குட்டி வெளியாகிடும், வெளிச்சமாகிவிடும் என்பதற்காக பயப்படுகிறார். எனவே அவருக்கெல்லாம் பேச விட மாட்டேங்கிறார். அப்படியே பேச விட்டாலும் இவர் எங்கே பதில் சொல்ல போகிறார்? நாடாளுமன்ற என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்ற உங்களுடைய கருத்து? அது மட்டும் இல்லை, அவர் இருந்தால் தானே, எப்போவும் வெளில தான் இருக்கிறார். இப்போவும் அவருக்கு என்ன நாடாளுமன்றத்தை பற்றி கவலை இல்லை. உலகத்தை சுற்றி வரக்கூடியவர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓய்வு எடுக்கிற மாதிரி வர்றார், தங்கி இருந்துட்டு போகிறார். அதை பற்றி என்ன நடந்தது? அவருக்கு என்ன நாடாளுமன்ற உரிமை மீறப்படுகிறது? ஓய்வெடுக்கும் அறையா நாடாளுமன்றம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நீங்களும் வச்சிருக்கீங்க. நிறைவு பார்வையா மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்களிடம் சென்று விடலாம். அருண் நேரு சார், இப்போ வந்து என்னன்னா, இந்தியாவின் இறையாண்மையும் இந்த நாட்டின் பாதுகாப்பும் சமரசம் செய்யப்பட்டு விட்டதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்காங்க. சமரசம் செய்யப்பட்டு விட்டதா? நம்மளோட பயமா தான் இருந்தது. நமக்கு வந்து இந்த இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியமா சொன்னா நம்ம போய் ஒரு இறையாண்மையை பாதுகாத்து நம்மளோட வேலைய கடமைய இந்த நாட்டை காப்பாத்துறங்கிற அந்த வேலையும் கடமையும் ஒழுங்கா செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தான் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு நம்பிதான் அந்த கேள்வி கேட்டோம். ஆனா அந்த கேள்வி முடிக்க கூட விடல. நீங்க ஏன் அந்த கேள்வி கேட்கறீங்க, இல்லாத ஒரு புத்தகத்துல இருந்து கேட்கறீங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அரசாங்கம் வந்து உறுதி அளிக்கணும். நம்ம கேட்கிற கேள்விக்கு எதிர்வினை ஆக்காம ஒரு உறுதி அளித்து, இல்ல நாங்க நீங்க கேட்கிற கேள்வியோட நாங்க இந்த நாட்டை நல்லா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சரி, அவங்கதான் சொல்றாங்கன்னா இல்ல, வெளியில இருந்து இன்னொரு நாட்டோட ஜனாதிபதி வந்து உன் நாட்டுல இதெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்க வரும்போது, சரி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கோசரம் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கும் எதிர்கட்சிகள் என்னன்னு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்கிறமே ஒழிய, பேச விடுங்கன்னு தான் கேட்கிறமே ஒழிய, பேசாதீங்க நீங்க சொல்ற பதில நாங்க ஒத்துக்கல அப்படிங்கிற சொல்ல கிடையாது. அதனால மக்கள் தேர்ந்தெடுக்க எந்த காரணத்துக்கோசரம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த வேலையை இந்த அரசாங்கம் ஒழுங்கா செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமா தான் இந்த எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி கண்டிப்பாக இன்னும் எழுப்பப்பட்டு அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் வலியுறுத்தணுங்கிறத நாங்க இங்க உறுதியா இருக்கிறோம். கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்படும், அதற்கான ஒரு வேலையும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் அப்படின்றத மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அருண் நேரு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்றைய இணைப்பில் வந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அனைவருக்கும் நன்றி.